சேனல் ஃபைனஜங்களுக்கு வணக்கம். மகாபாரதத்தை படிச்சிருப்போம், விஜய் டிவியில் பார்த்துருப்போம். முறையாக நேரில் பார்க்க போகிறீங்களா? பார்க்கத்தான் போகிறீங்க. கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். மீண்டும் மகாபாரதம், மோடி தலைமையிலான மகாபாரதம் தான். ஏன்னா இந்த பக்கத்தில் ஒரு நாடு நம்ம கை கழுவின பார்த்தீங்களா, துப்புன எச்சியில் முளைச்ச ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தானுன்னு. அவன் அடங்குற மாதிரி தெரில. சமீபத்தில் இராணுவ தலைமையகம், அதாவது இராணுவம்னு பாகிஸ்தான் சொல்லுவானுங்களா, அந்த எடுபிடிக்க அவங்க நாட்டில் நடந்த அந்த கூட்டத்தில் ஆசிம் முனீர் என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, இனி இந்தியாவை தாக்கும் போது எல்லைப்புறங்கள் அங்கே தாக்குதல் நடத்தக்கூடாது, இதர பகுதிகள் எல்லா இடங்கள்லையும் தாக்கணும், முக்கியமான பகுதியெல்லாம் தாக்கணும். ஆமாம், முக்கியமான பகுதியெல்லாம் நாங்கள் அப்படியே தூங்குவோம், மல்லாக்கா நீ வந்து தாக்கிட்டு போ, இப்படி பேசியிருக்காப்புல, எல்லாத்தையும் தாக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த நபருக்கு அறிவு இல்லை அப்படின்றது உலக நாடுகளுக்கே தெரியும். எப்படி நாய் பின்னாடியே நாய் வாழ் போகுமோ அதே மாதிரி செபாசரிப்பு எங்கே போனாலும் இந்த ஆசி முன்னேறி பின்னாடியே போயிடும். பேசாமல் கல்யாணம் பண்ணி வச்சாலும் ரெண்டு பேத்துக்கும். சட்டப்படி நம்ம நாட்டில் நிறையா அது மாதிரி இருக்குதாமே, அவங்க நாட்டிலையும் கிளப்பி விட்டான், கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு. நாய் எப்படி போகுமோ, நாய் வாழ் பின்னாடி போகுமோ அதே மாதிரி செபாசரி பின்னாடியே ஆசி முன்னேறி போயிடுறது. அவன் தரங்கட்ட அந்த நாய் பேசியிருக்கு, இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் தாக்கணும், ஒரு இடம் விடக்கூடாது. ஜாபாத்தில் என்ன மண்ணலியா போட்டாங்க இந்தியாவிலேருந்து? ஏன் இந்த அளவுக்கு வெளியெடுத்து சுத்துற? அதனால தான் சொன்னேன், மீண்டும் மகாபாரதம் மோடி தலைமையில். அன்றைக்கு மகாபாரதம் நடந்தது என்ன காரணம் அப்படின்னா, அதில் மிகப்பெரிய ஒரு அனைவருக்குமான ஒரு தத்துவங்கள் நிறைந்திருக்கும். அதில் சொந்த பந்தங்களுக்குள்ளே சண்டை, அன்பு, வீரம், கோபம், பாசம், கண்ணீர் எல்லாமே சூழ்ந்திருக்கும் அந்த மகாபாரதத்திலே. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே சண்டை நடக்கும், பாண்டவர்கள் கௌரவர்கள்னு. கிட்டத்தட்ட நம்மளும் அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தோம், ஒன்றா தான் இருந்தோம். அவங்க மத ரீதியாக கேட்கும் பட்சத்தில் இந்த நாடானது அவர்களுக்கு தனித்து விடப்பட்டது. இப்போது பாண்டவர்களாக இந்தியாவும் கௌரவர்களாக பாகிஸ்தானும் களமிறங்குது. மன்னிக்கவும் கௌரவர்களை அவங்களோட கம்பேர் பண்ணதுக்கு, அதற்கு கூட தகுதி அற்றவர்கள் அவர்கள். நான் மக்களுக்கு விளங்க வேண்டும் அப்படின்றதுக்காக இப்படி சொன்னேன். அன்றைக்கு எப்படி மகாபாரதத்திலே அர்ஜுனன் முன்னின்று கணையை தொடுத்து அம்புகளை சரமாரியாக விட்டு கௌரவர்களை கதிகலங்க செய்தாரோ, அதே போல் இன்று மோடி அந்த இடத்திலே இருக்கிறார். அவருக்கு பக்கபலமாக அமித்ஷா இருக்கிறார், அவரோடு ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இருக்கிறார்கள். நமக்கு அதில் எப்படி அர்ஜுனனுக்கு ரத ஓட்டியாக கடவுள் கிருஷ்ண பரமாத்மா இருந்தாரோ, அதே போல் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நபர், நம்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா ரஷ்யாவின் அதிபர் புடின் அவர்கள் மட்டும்தான். பாக்கியாரே நம்ம அந்த அளவுக்கு நம்புறோமா அப்படின்னு எனக்கு தெரியாது. எப்போ அதெல்லாம் அமெரிக்காவெல்லாம் எப்போ காலை வரணும்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நாடு அந்த நாடெல்லாம், அதெல்லாம் கணக்கிலே கிடையாது. அதெல்லாம் எதிரி நாடாயாச்சு, பாகிஸ்தானோட கை கோர்த்தாச்சு அந்த நாடெல்லாம். நம்ம மீது தாக்குதல் நடத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரே நாடு அப்படின்னா அது அமெரிக்கா தான். பாகிஸ்தானை வைத்து இவ்வளோ வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தைரியத்தில் தான் பணங்களை கொடுத்து ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான். இப்போது நம் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஆசிம் முனீர் அவருடைய இராணுவ தலைமையகத்தில் பேசியிருக்கார். என்னடா இப்படி ஒரு பேசிட்டாரே, மீண்டும் இந்தியா போரை எதிர்கொள்ள போகிறதா? ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு பக்கம் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் நடந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகி நம்ம எண்ணெய் கிடைக்கிறது, கேஸ் கிடைக்கிறதுல மிகப்பெரிய தட்டுப்பாடாச்சு. இதை நம்ம போரில் இன்வால்வ் ஆனால் என்ன ஆகும்? பாகிஸ்தான் நாடு இல்லாமல் போயிடும், அவ்வளோதான் ஆகும், வேறு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா அவன் எப்போ பாரு இங்கே உட்காந்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கான், வருஷம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு மே மாதத்தில் இருக்கான். ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் போன வருடம் பகல்காமில் ஒரு தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களை சுட்டு கொண்டான் பார்த்தீங்களா? அதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்து ஒரு வருடம் தான் நிறைவாயிருக்கு. இப்போ மறுபடியும் இந்தியாவை தாக்குவோம்னு அந்த நாய் அங்கேருந்து பேசுது. அவன் பேசுவதற்கு இணங்க ஆக்ட் 163 நினைக்கிறேன், அதாவது எல்லை ஓர பகுதிகளுக்கு அலாட் கொடுப்பாங்க. அதாவது 7 மணிக்கு பிறகு, இரவு 7 மணிக்கு பிறகு யாரும் வெளியே வரக்கூடாது, வீட்டை விட்டு அந்த மூவ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு இராணுவ தரப்பிலிருந்து ஸ்ரீ கங்கா நகர் போன்ற இந்த எல்லைப்புற பகுதிகளுக்கு போயாச்சு மெசேஜ். இப்போ யாருமே அங்கே போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் மிலிட்ரி அப்படியே கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் இந்த டைம் இதே போல தான் போனவரோடும் பேசிய 10-15 நாட்களிலே தாக்குதல் நடத்தப்பட்டது இந்தியாவில் பகல்காமில். இப்போ அதே போல் மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் ஆசிம் முனீர் பேசியிருக்கிறாரு. இங்கே நம்மளும் அலர்ட்டாக தான் இருக்கிறோம். சமீபத்தில் மே 9 டெல்லியில் பார்த்தீங்க அப்படின்னா டெரரிஸ்ட் அலர்ட் வந்திருக்குது. உடனே எல்லாம் ஆக்டிவ் ஆகி எங்கெங்கே என்னென்ன வீக்காக இருக்குது அப்படின்னு எல்லாம் பார்த்து நமக்கு இராணுவத்தினர் அதை கண்காணிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த தருவாயில் தான் இப்போ முப்படைகளின் தளபதி என்எஸ் ராஜா சுப்பிரமணியன் அவர்கள், அவர் பிறப்பால் ஒரு தமிழர், அவர் முப்படைகளின் தளபதியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவர் மே 30ஆம் தேதி பதவியேற்க போகிறார்னு நினைக்கிறேன். முப்படைகளின் தளபதியாக அவர் எந்த ஒரு தனிப்பட்ட, அதாவது கடற்படை, இராணுவப்படை, விமானப்படைக்கெல்லாம் தளபதியாக இல்லை, இப்படி ஒரு படைக்கு தளபதியாக இருக்கவங்கள தான் அடுத்து முப்படை தளபதியாக மாற்றுவாங்க. ஆனால் இவர் அதையும் தாண்டி இவர் டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு டெல்லி தரப்பிலிருந்து நமக்கு ஒரு கருத்து வந்திருக்குது. ஏன் இவரை இப்படி ஓவர்டேக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க? ரீசன், இவர் எதிலேயோ மிகப்பெரிய ஒரு
யுக்திகளை கையாளுவதில் சிறந்தவராக இருக்கிறார், வல்லுநராக இருக்கிறார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவர் முப்படை தளபதியாக இருந்தால் சிறப்பாக இருக்கும்னு இந்திய அரசு நினச்சிருக்கு. அதனால தான் இவரை இங்கே முப்படை தளபதியாக போடுறாங்க. நான் இப்போ சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே அடுத்தடுத்து பாருங்கள். ஆசி முனீர் பேசுனது எல்லைப்புறங்களில் 163 அந்த செக்ஷன், அதுக்கு அந்த எல்லாரையும் நைட்டு 7 மணிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டது, அந்த உத்தரவு போட்டது. அதற்கு பிறகு மே 9ஆம் தேதி டெல்லியில் வந்து டெரரிஸ்ட் அட்டாக் அந்த வார்னிங் வந்தது, அலர்ட் வந்தது. முப்படை தளபதியை உடனடியாக அப்ரூவ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படைகளும் தளபதியாக இல்லாதவரை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகிருச்சு. அதையும் தாண்டி டிஆர்டிஓ அடுத்தடுத்து ஏவுகணை சோதனைகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்முடைய ஏவுகணை எந்த அளவுக்கு பலமாக இருக்குன்றதை உலகத்துக்கு காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு முறையும் சோதனையின் போது. பாகிஸ்தானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது, இவங்க கூட மோதணுமா அப்படின்னு. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் அடித்த அடியில் நீ அணு ஆயுதத்தை எங்கே இருக்குன்னு நீயே தேடிக்கிட்டு இருக்க. இன்னை வரைக்கும் பாகிஸ்தான் சும்மா போட்டால் 20 அடி 25 அடிக்கு பல்லாம். அவன் எங்கே அந்த அணு ஆயுதத்தை எடுத்து எங்கே ஏவுறது? ஒட்டு மொத்தமாக அவன் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விமான நிலையங்கள், அந்த தளவாடங்கள் அனைத்துமே காலி. ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம அடித்த அடி அப்படி அவனுக்கு அது நினைவுக்கு வரும். அவன் இப்போது மீண்டும் நம்மளை தாக்க வர்ற அப்படின்னா சும்மா தாக்க வர மாட்டான். அமெரிக்கா அப்படின்ற ஒரு ஏகாதிபத்திய நாட்டின் ஆதரவோடு களம் இறங்குவான். அவனுடைய ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவில் ஏர்ஃபோர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் எடுத்துகிட்டு வர போகிறான் அடுத்த ஒரு தாக்குதல். அதற்கு இந்தியா இப்போதே தயாராகிவிட்டது. நீரிலும் சரி, நிலத்திலும் சரி, ஆகாயத்திலும் சரி. நம்மளுடைய தாக்குதல் அப்படின்றது இனி ஒரு தாக்குதல்னு பாகிஸ்தான் நமக்கு வந்தது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. இதில் பாகிஸ்தான் என்ற நாடு அறவே இல்லாமல் துடை தெரியப்படும். ஏன்னா ஒரு முறையும் நமது தாக்குதல் நடத்தி நம்ம செலவு ஆகி இந்த பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு முறையும் நம்ம நாட்டின் பல வீரர்கள் இறந்து எதற்கு அது ஒரே முறை அந்த இனத்தில் தான் இப்போது மத்திய அரசு, பாஜக அரசு அந்த முடிவில் இருக்குது. இன்னொரு முறை நம்ம மீது தாக்குதல் என்றால் அந்த டைமில் மத்தியஸ்தம் பண்ணுற யாராச்சும் போடணும்னா எவன் ஃபோனை எடுக்காதீங்க, இது இப்போ ரூலாகவே போட்டாங்க. அடுத்து ஒரு முறை நம்ம மீது பாகிஸ்தானோ யாரோ நம்ம மீது கை வைத்தால் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய அனைத்து ஃபோன்களும் துண்டிக்கப்படணும். எந்த ஒரு ஃபோனும் யார் ஃபோனும் எடுக்கக்கூடாது, நமது நண்பர்களை தவிர. அடிக்கிற அடியில் அத்தோடு பாகிஸ்தான் காலியாயிடணும், இருக்கவே கூடாது. பாகிஸ்தானை அழிச்சு ஒழிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து சொல்லுங்கள் யாருன்னு கேட்கணும். ஏன்னா மத்தியஸ்தமன் உடனே பின்னாடியே வந்துடுவானுங்க. அடிக்க சொல்லுவேன். நம்ம ஊரில் போய் சண்டைக்கு போய் அட்ரான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு சமாதானப்படுத்த நிப்பாட்டு அதே மாதிரி வருவானுங்க. உலக நாட்டில் சில தரத்தனம் பிடிச்சவனுங்க அப்படி வருவானுங்க. குறிப்பாக யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்குலாம். வந்துடுவான் தூக்கிட்டு ஃபோனை, ஐயோ போகிற நிப்பாட்டிருங்க அப்படின்ட்டு. அடி வாங்குறது அவன், ஆரம்பித்ததான் அவன். அடிக்கிற நம்மள்ட்ட சொல்லுவான் நிப்பாட்டுமா. அப்படித்தான் ஆபரேஷன் சிந்தூரில் கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி ஓடின அந்த நாய் மறுபடியும் இந்தியாவின் இதர பகுதிகள் யார் நம்ம கொண்டு தான் சொல்கிறான். நம்ம தான் உடனே சண்டை வடக்கில் தான் நடக்குது, நமக்கு என்ன அப்படின்ட்டு இங்கே நிறைய மேதாவிகள் பேசுவாங்க. அவன் சொல்லிட்டான் அந்த வாட்டி எல்லா இடத்துலையும் தாக்கணும் அப்படின்னானான் ஆசி முனீர். அவன் தாக்கு விட போகிறதில்ல, நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள் அடி வந்து ஏழனா பார்த்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல, அவன் நாட்டில் பூந்து அடிக்கத்தான் போகிறான். ஆனால் அவன் இதர பகுதிகளையும் தாக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நிறைய பேரை சப்போர்ட் பண்ணிய தெரியுமா? இவங்க தான் மத வெறிகள் அவங்கள போய் தாக்குறாங்க, அடிக்கிறாங்க, நிறைய பேர் பேசுறீங்க தெரியுமா இந்தியாவில், நம் தமிழ்நாட்டிலேயே. உங்களையும் சேர்த்தான்னு சொல்கிறான் அவன், உங்களையும் அடிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறான். இப்போ இந்தியா எப்படி சப்போர்ட் பண்ணவங்களெல்லாம் விட்டுட்டு மற்றவங்களை மட்டும் பாதுகாத்தா போதுமா? இல்லை இந்தியா அப்படின்ற உணர்வோடு எல்லாம் ஒன்று சேர நிற்பீங்களா? என்னைக்கு இந்த மதம் வெறி இதை தூக்கி ஓரமாக போடுறீங்களோ அன்றைக்கி தான் நாடு சுபிட்சமாக நாடு முன்னேறி போகும். பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுற எத்தனையோ பேர் நான் பார்க்க முடியுது. இந்தியா இல்லை தமிழ்நாடுன்னு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனையோ பேருக்கு என்னால் பார்க்க முடியுது பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணுறவங்கள. இப்போ நான் அந்த வீடியோ பேசுகிறேன்ல, கமெண்ட்லேயே வருவான் பாருங்கள், வந்து என்னையே திட்டுவான். மோடி தான் அப்படி பண்ணுறாரு, மோடி தான் அப்படி பண்ணுது, பாஜக அப்படி பண்ணுது அப்படின்ட்டு. பாகிஸ்தானை திட்ட மாட்டான், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மெசேஜ் போடுறான்றேன் கமெண்டில் வந்து. நான் அவனை என்ன பண்ணுறது? நேரில் வந்து சப்புன்னு இருக்கலாம், கமெண்டில் நான் என்ன பண்ணுறது? ஏன்னா இந்தியா அந்த நிலைமையில், தமிழ்நாடு குறிப்பாக அந்த நிலைமையில் இருக்குது. தேசம் என்ற நிலைப்பாட்டில் தயவு செஞ்சு வந்து தொலைங்க. தமிழ்நாடு வாழ வேண்டும், இந்தியா வளர வேண்டும், அதான் என்னுடைய ஒரே கொள்கை. இந்த ஆசி முனீர் அப்படின்ற அந்த நாயின் பேச்சுக்கு தக்க பதிலடி அவன் நம் இந்தியாவின் நெருங்கும் பட்சத்தில் அவர் நாட்டில் இறங்கி அடிக்க வேண்டும் அப்படின்னு பாஜக ஒரு முடிவு எடுத்திருக்குது. அது சரியாகத்தான் இருக்கும். அந்த நேரத்தில் யாரும் தயவு செஞ்சு அரசியல் பண்ணிடாதீங்க. ஒரு சேர இந்திய அரசின் பின்னாடி நிற்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி.